Hi, hello friends. I am Deva, உங்களில் ஒருவன். I have over 6+ years experience in the market. And எல்லாரும் மணிக்காக ஒர்க் பண்ணும்போது நான் மட்டும் மணி நமக்காக இப்படி ஒர்க் பண்ண வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தேடலில் ஆரம்பித்தது தான் இந்த ஷேர் மார்க்கெட் ட்ரேடிங் பயணம். ஸோ இனிஷியலாக நான் மார்க்கெட்டுக்குள்ளே வரும்போது ட்ரேடிங்குள்ளே வரும்போது எனக்கு ஒன்றுமே தெரியாது. அதுக்காக நிறைய மிஸ்டேக் பண்ணியிருக்கேன், நிறைய மற்றவங்கள நம்பி நிறைய லாஸ் பண்ணியிருக்கேன். என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். பிகாஸ் நான் பண்ண மிஸ்டேக்கு நீங்கள் யாரும் பண்ணிடக்கூடாது அப்படின்றதுக்காக. அண்ட் ஒரு கொஸ்டின், யாராச்சும் ஒருத்தவங்க ரொட்டீனாக ஜாப் மட்டும் போயிட்டு அவங்க லைஃப் ஸ்டைலை மாற்றிருக்காங்களா? டெஃபினெட்லி நோ. வேலைக்கு போவோம், வந்து தூங்குவோம், ரிப்பீட் இதே தான் பண்ணிவிட்டு லைஃப் போயிட்டுருக்கும். இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, நம்ம எதுக்காக இங்கே இருக்கோம்? பேசிவ் இன்கம்னா என்ன, அது எப்படி ஜென்ரேட் பண்ணுறது, அதுக்கான அவேர்னஸ் வந்து இங்கே நிறைய நம்ம தமிழ் ரீஜன் பீப்புளுக்கு கிடையாது. இன்வெஸ்ட்மெண்ட்னா என்ன, பேசிவ் இன்கம்னா என்ன, அதை எப்படி நம்ம ஜென்ரேட் பண்ணுறது, அந்த அவேர்னஸ் யாருக்கிட்டுமே இல்லை. ஸோ இந்த கம்யூனிட்டியோட முக்கியமான ரோல் க்ரியேட் பண்ணதுக்கான ரீசனே வந்து பார்த்திங்கன்னா, இதை வந்து நம்ம தமிழ் பீப்புளுக்கு எல்லாருக்கையும் எடுத்துகிட்டு போய் சேர்க்கறது. அண்டு நான் இனிஷியலாக வரும்போது ஷேர் மார்க்கெட்டில் நிறைய ஸ்கேம் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். பட் ரியலாக பார்த்துருக்கேன். பட் ஆனால் நான் அதில் போய் எதுலேயும் மாட்டினதில்லை. பட் நீங்கள் யாரும் மாட்டிக்கக்கூடாது அப்படின்றதுக்காக நான் அந்த ஸ்கேம் என்ன நடந்துச்சு அப்படின்னு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஒரு கம்யூனிட்டியில் என்ன நடந்துச்சுன்னா, அவங்க 2 பெய்டு குரூப் வச்சுருப்பாங்க. ரெண்டுமே பெய்டு சப்ஸ்கிரிப்ஷன் தான். சிக்னல்ஸ் வந்து 2 இதுலேயுமே கொடுப்பாங்க. மார்க்கெட்டோட நேச்சரே வந்து ஒன்று பியரிஷாக போகும், இல்லைனா புல்லிஷாக போகும். புல்லிஷ் மீன்ஸ் மேலே போகிறது, பியரிஷ் மீன்ஸ் டவுன் சைடு. ஸோ வந்து இப்போது நம்மளுக்கு ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா புட் அண்ட் கால் 2 இருக்குது, சிஇபிஇன்னு சொல்லிட்டு. ஸோ வந்து இப்போது ஒரு குரூப்பில் வந்து பிஇ போஸ்ட் பண்ணுறாங்கன்னா மார்க்கெட் வந்து டவுன் ஆச்சுன்னா அதில் ப்ராஃபிட் வரும். இன்னொரு குரூப்பில் அதே அதே சேம் டைம்ஸில் இன்னொன்றுத்தில் சிஇ போஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ வந்து அது கால் சைடு. ஸோ வந்து அது மார்க்கெட் வந்து ஏறிச்சுன்னா இதில் ப்ராஃபிட் வரும். ஸோ வந்து 2 குரூப்லேயும் வந்து ஏதோ ஒரு சர்டைன் பீப்புள்ஸ் வந்து ப்ராஃபிட் பண்ணுவாங்க, இன்னொரு சர்டைன் பீப்புளும் லாஸ் பண்ணுவாங்க. பட் ஆனால் அங்கே அந்த அட்மின் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்க வந்து அவங்க கையிலலாம் காசு வாங்கிப்பாங்க, அதான் ட்ரேடிங் சிக்னல் கொடுக்கறதுக்காக. ஸோ வந்து இப்போ ஒரு குரூப்பில் ப்ராஃபிட் போயிருக்கும், அதை வந்து போட்டு அவங்களோட கம்யூனிட்டி வந்து பில்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணிப்பாங்க. இன்னொன்று வந்து அவங்க சொல்லிடுவாங்க, இது மாதிரி இன்றைக்கி வந்து மார்க்கெட் நம்ம நினச்ச மாதிரி போகல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது மாதிரி ஸ்கேம் ஒன்று நடந்திருக்கு. ஸோ அதில் வந்து அவங்க வந்து சம்பாதிச்சிட்டு போயிடுவாங்க, கீழே இருக்க பீப்புள்ஸ் தான் நம்ம கையில் மாட்டோம். ஸோ இது வந்து டே பை டே எப்படி மாறும்னா, ஒரு சைடில் இருக்க பர்சன் வந்து ப்ராஃபிட் பண்ணுவாங்க, ஒரு 1 வீக் வச்சுக்கோங்க, இன்னொரு சைடில் இருக்கும் ஒரு லாஸ் பண்ணுவாங்க. அப்படியே ரிப்பீட்டாக இது மாறி நடக்கும்போது லிட்ரலி இவங்க வந்து எதுவுமே பெருசாக ப்ராஃபிட்டே பண்ணியிருக்க மாட்டாங்க. பட் ஆனால் அங்கே மேலே இருக்கிறவங்களுக்கு மந்த்லி மந்த்லி பே பண்ணியிருப்பாங்க. அண்ட் இன்னொரு ஸ்கேம் இன்னொரு கம்யூனிட்டியில் என்ன நடந்துச்சுன்னா, அவங்க வந்து ட்ரஸ்ட்டு பில்ட் பண்ணாங்க. எப்படின்னா, இப்போது நான் தான் அந்த கம்யூனிட்டி அட்மின்னு வச்சுக்கோங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு. இப்போது என்னோட சுற்றி இருக்க ஃப்ரெண்ட்ஸ் கையில் நான் மணி வாங்கி அவங்களுக்கு வந்து ரிட்டர்ன் தர மாதிரி நான் அவங்களுக்கு அனுப்பிட்டு ஸ்க்ரீன்ஷாட் போட்டோன்னா நீங்கள் நம்புவீங்களே? ஒரு 10 பீப்புளுக்கு வந்து இது மாதிரி வந்து நான் அவங்க கேஷ் கொடுத்தாங்க, அவங்களுக்கு மந்த்லி வந்து இவ்வளோ ரிட்டர்ன்ஸ் வந்து தரேன், நீங்கள் அப்படி இந்த மாதிரி ரிட்டர்ன்ஸ் வந்து எங்கேயுமே கிடைக்காது உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஆசையை தூண்டுவாங்க. அப்படி தூண்டி என்ன நடந்துச்சுன்னா, ஃபஸ்ட்டு வந்து ஒரு 100 பீப்புளுக்கு வந்து 1 லேக் கொடுங்க, நான் உங்களுக்கு மந்த்லி இயர்லி வந்து இவ்வளோ ரிட்டர்ன் தரேன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லேயே அனுப்புனது அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிட்டு, ஸோ வந்து அவங்க எல்லோரும் நம்பினதுக்கப்புறம் ஒரு 100 பேருக்கு வாங்கினாங்க, கேஷ் வாங்கினாங்க 1 லேக் 100 பேர்கிட்ட. அப்புறம் அது என்னாச்சு, 100 வந்து நிறைய ரெக்யர்மெண்ட் கேட்குறாங்க அப்படின்ட்டு இன்னொரு 100 பீப்புள் ஓப்பன் பண்ணியிருக்கோம் ஸ்லாட்டு, கொடுக்குறோம் கொடுங்கன்னு அது மாதிரி கேட்டு ஒரு 250 300+ பீப்புளுக்கு 1 லேக் வாங்கிட்டு ஒரு 2 or 3 டேஸில் பார்த்தீங்கன்னா அந்த குரூப்பே கிடையாது. ஸோ அவங்க காண்டாக்ட் நம்பரும் யாருக்கிட்டையும் இருக்காது, ஒன்லி டெலிகிராம் காண்டாக்ட் மட்டும்தான். இப்போ நான் என்னோடய காண்டாக்ட் உங்கள் கையில் எல்லார் கையிலுமே இருக்குது. ஸோ வந்து அவங்க காண்டாக்டோடு கொடுக்கல, அந்தளவுக்கு ரொம்ப ப்ரில்லியண்ட்டாக ப்ளே பண்ணி ஸோ வந்து வாங்கிட்டு எல்லோரும் ஓடிட்டாங்க. ஸோ அந்த இதுவெல்லாம் வந்து யாரும் போயிட்டு ஃபேஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் நான் வந்து இந்த ஸ்டாக் சீசனில் 1 இயர் கோர்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கேன்.
அண்ட் 1 இயர் கோர்ஸ். இப்போது நம்ம ஃபீஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் வச்சுருக்கேன். அது கடைசியாக உங்களுக்கு எவ்வளோன்னு சொல்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி குரூப்பில் வந்து போஸ்ட் பண்ணியிருப்பேன். 3 டேஸ் ஆஃப்லைன் கிளாஸுக்கு வந்து 40Kவும், 3 டேஸ் ஆன்லைன் கிளாஸுக்கு வந்து 25Kவும் வந்து சார்ஜ் பண்ணியிருப்பாங்க. அதுலேயும் போயிட்டு தான் இருக்காங்க. பட் ஆனால் எனக்கு ஒரே ஒரு கொஸ்டின் உங்கள் கையிலேயே நீங்களே கேட்டுக்கோங்க. 3 டேஸில் உங்களால் வந்து எல்லாத்தையும் லேர்ன் பண்ணிவிட்டு ஒரு ப்ராஃபிட்டபிள் ட்ரேடராக மாற முடியுமா? கண்டிப்பாக கிடையாது. ஸோ அதுக்காக தான் இந்த கோர்ஸும், முக்கியமாக 1 இயர் டைம் பீரியடும் அதுக்காக தான். வீக்கெண்ட் மட்டும்தான் நம்மளோட கிளாஸஸ் இருக்கும். ஸோ வந்து நான் வந்து வேலைக்கு போகிறேன், என்னால் வந்து டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ண முடியாது அப்படின்னு நினைக்கிற பர்சன் எல்லாருக்குமேக்கான ஒரு கிளாஸாக தான் இது இருக்கும். அதுக்கான ஒரு ஷெடியூலாக தான் இது இருக்கும். அப்படி தான் நான் பிளானும் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நான் சம்டைம்ஸ் வந்து நிறைய பேருக்கு வேலை இருக்கும். நான் வந்து வீக்கெண்ட் ஆனாலுமே எனக்கு கொஞ்சம் பிஸி ஷெடியூல் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு என்ன பண்ணுறது? அவங்களுக்கு நம்ம ஃபீஸ் பே பண்ணுறாங்க, அவங்களுக்கும் ஏதாவது கொடுக்கணும் இல்லையா? அதனால் வந்து ரெக்கார்டட் வீடியோஸ் வந்து அவங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவோம். அதுவும் அவங்க பார்த்து ஏதாவது டவுட்ஸ்னால் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். அபவுட் மீ ஆல்ரெடி நிறைய பேருக்கு தெரியும். நான் தேவா, உங்களில் ஒருவன். ட்ரேடர் அண்ட் மென்டர் எது வேணாலும் வச்சுக்கோங்க. உங்களுக்கு 6+ இயர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. 6+ இயர் எக்ஸ்பீரியன்ஸில் என்னென்ன நான் கற்றுட்டேன்னா, பேசிவ் இன்கம்னா என்ன, ஸ்விங் ட்ரேடிங்னா என்ன, மியூச்சுவல் ஃபண்ட்னா என்ன, இன்வெஸ்ட்மெண்ட்னா என்ன, இன்ட்ராடேனா என்ன. ஸோ இது எல்லாத்த பற்றியும் உங்களுக்கு கைட் பண்ணி என்னை விட ஒரு பெரிய பர்சனாக இதில் மாற்றுறது தான் என்னோட பெரிய ஆசை, கனவு, லட்சியம் எல்லாமே. அண்டு மார்க்கெட் என்பது டே பை டே மாறிட்டே இருக்கும். ஸோ வந்து அதுக்கேற்ற மாதிரி நம்மளோட ஸ்கில்லை வந்து அப்டேட் பண்ணால் தான் நம்ம இதில் சர்வைவே பண்ண முடியும். இதுவும் ஒரு பிஸ்னஸ் மாதிரி தான், பட் ஈஸி பிஸ்னஸ். ஸோ இதுக்கு வந்து ஷாப்போ இல்லை கரண்ட் பில் இபி அப்படி எந்த சார்ஜஸுமே இருக்காது. ஜஸ்ட்டு ஒரு ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம் வந்து டிமேட் அக்கௌண்ட் இருக்கணும், மணி இருக்கணும். ஸோ வந்து உங்களுக்கு ஸ்கில் இருக்கணும், அவ்வளோதான். இருந்தாலே போதும், இதில் வந்து ஈஸியாக சக்ஸஸ் ஆகலாம். அண்ட் டே பை டே நம்மளோட ஸ்கில்லை வந்து டெவலப் பண்ணிகிட்டே இருக்கணும். அதுக்காக தான் இந்த கம்யூனிட்டி இருக்குது. உங்களுக்கு டே பை டே ஏதாவது அப்டேட்ஸ் எது வேணாலும் உங்களுக்கு வந்து நாங்கள் டீச் பண்ணுவோம். மெயின் ப்ராப்ளம் இன் அவர் கம்யூனிட்டி மீன்ஸ் நான் தமிழ் ரீஜன் பீப்புள் சொல்கிறேன். நார்த் இந்தியாஸில் எல்லாருமே வந்து இதோட அவேர்னஸ் தெரியுது. நிறைய இதை வச்சு ஸ்கேமும் பண்ணிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தான், ஒர்க் போவோம், வருவோம், மந்த் எண்டான சேலரி வரும். ஆல்ரெடி அதுக்கான கமிட்மெண்ட் முன்னாடியே பிளான் பண்ணி வச்சுருப்போம். ஏன்னா நிறைய இஎம்ஐஸ், நிறைய பேர் இப்போலாம் ஃபோன் கூட இஎம்ஐலாம் வாங்குகிறோம். ஸோ அந்த இஎம்ஐலாம் பே பண்ணிவிட்டு சேலரி பார்த்தீங்கன்னா ஒரு 3 டேஸ்லேயே காலி ஆகிடும். அப்புறம் மந்த் எண்ட் அப்போது யாருக்கையிலே கடன் வாங்கிட்டு இருப்போம். அப்புறம் நெக்ஸ்ட்டு மந்த்து சேலரி வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு வந்ததும் அந்த இஎம்ஐ கொடுத்துருவோம், கடன் வாங்குவோம். ஸோ இப்படியே தான் லைஃப் ஓடிட்டுருக்கோம். அண்டு நீங்கள் எதுவுமே வந்து இதை பற்றி தெரியாமல் இருந்தீங்கன்னா, இப்போ யோசிச்சு பாருங்களேன், நிறைய வந்து ஐடி கம்பெனி லே ஆஃப் நடக்குது. ஸோ அப்படி உங்கள் கம்பெனியில் லே ஆஃப் நடந்து நீங்கள் வந்துட்டிங்கன்னா, உங்களுக்கு சேவிங்ஸ்னு ஒன்று இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஆல்ரெடி இஎம்ஐஸ் போயிட்டுருக்கோம், இது போயிட்டுருக்கோம். அதுவும் இல்லாமல் சிங்கிளாக இருந்தால் கூட பரவாயில்ல, மேரிட் பீப்புளெல்லாம் அப்படி இருந்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமாயிடும். ஸோ அதுக்கான ஒரு அவேர்னஸ் கண்டிப்பாக வந்து இதில் கண்டிப்பாக நான் டீச் பண்ணுவேன். உங்களை எல்லாரையும் வந்து ஒரு நல்ல பொசிஷனுக்கு கொண்டு போவேன். அண்டு வாட் இஸ் பேசிவ் இன்கம்? பேசிவ் இன்கம் சிம்பிளாக ஒரு லைனில் சொன்னோன்னா, நம்ம தூங்கிட்டு இருக்கும் போதும் நம்ம மணி க்ரோ ஆகிட்டு இருக்கணும். க்ரோ மீன்ஸ் அது வந்து வளரும் அப்படின்லாம் கிடையாது. அதுக்கான எஃபர்ட்ஸ் நம்ம கொஞ்சம் போடணும். ஸோ அதுக்கான எஃபர்ட்ஸ் போடுறது தான் இந்த ஸ்டாக்ஸ் செல் கம்யூனிட்டி இருக்குது. உங்களுக்கு வந்து எல்லாமே வந்து இதில் டீச் பண்ணுவோம். நீங்கள் ஜஸ்ட் நாங்கள் சொல்கிற இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணி எல்லாம் பண்ணால் மட்டும் போதும். மற்றதெல்லாம் நாங்கள் உங்களை டேக் கேர் பண்ணிப்போம் அந்த 1 இயர் கிளாஸ் வரைக்கும். அதுக்கப்புறம் நான் டேக் கேர் பண்ணிப்போம். பட் ஆனால் நீங்கள் இண்டிபெண்ட்டாக மாறணுன்னா நீங்கள் நிறைய ஸ்டெப்ஸ் வந்து எடுக்கிற மாதிரி இருக்கும். அதுவும் நாங்கள் டீச் பண்ணுவோம், கைட் பண்ணுவோம், எப்போயுமே கூட இருப்போம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, பேசிவ் இன்கம் கிரியேட் பண்ணுறதுக்கு நிறைய வழி இருக்குது. ஸோ வந்து ரொம்ப ஈஸியான வழி வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், ஸ்டாக் டிவிடெண்ட்டாக ஒன்றும் கிடையாது. நீங்கள் வந்து இப்போது லாங் டேர்ம் ஒரு ஸ்டாக் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. ஸோ அதுலேருந்து இயர்லி 2 or 1 டைம்ஸ் வந்து டிவிடெண்ட் தருவோம். டிவிடெண்ட் மீன்ஸ் வந்து ஒரு எக்ஸ்ட்ரா பாக்கெட் மணின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து அந்த ஸ்டாக் வந்து ஒரு 300 வாங்குறீங்க. ஆல்ரெடி ஸ்டாக்கோட ப்ரைஸும் நல்ல கம்பெனியாக இருந்துச்சுன்னா அப்படி தான் சூஸ் பண்ணி நம்ம இன்வெஸ்ட் பண்ணுவோம். அது ஆல்ரெடி க்ரோ ஆகிட்டே இருக்கும். இப்போ 300லேருந்து 350 போகும். பட் ஆனால் அதுக்கு முன்னாடியே வந்து நீங்கள் அதை விற்றா தான் உங்களுக்கு கேஷ் வேணும், கரெக்டாக? ஸோ வந்து இது எப்படின்னா, டிவிடெண்ட்றது உங்கள் அக்கௌண்ட்டுக்கு டேரெக்டாகவே வந்து இந்த கிரெடிட் ஆகிடும். ஸோ வந்து ஒரு ஷேருக்கு வந்து 10 or 20 ருபீஸ்ன்னு சொல்லிட்டு டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணுறாங்கன்னா, நீங்கள் 100 ஷேர் வச்சுருக்கீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி
பைசா வந்து உங்கள் அக்கௌண்ட்டுக்கு டைரக்ட் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுக்கே வந்துடும். ஸோ இன்னும் சிம்பிளாக எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்போது இனிஷியலாக வந்து ஒரு கோகனட் ட்ரீ நீங்கள் வீட்லேயோ இல்லை எங்கேயோ வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ வந்து அது க்ரோ ஆகிறதுக்கு டைம் ஆகும். பட் ஆனால் அது ஒரு க்ரோ ஆகிடுச்சுன்னா அது வந்து ஒரு லாங் பீரியட் ஆஃப் டைமில் வந்து உங்களுக்கு வந்து கோகனட்டாக இருக்கட்டும், அதோட கிளையாக இருக்கட்டும், உங்களுக்கு எல்லாமே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ சிம்பிளாக சொல்லலாம், மணி வந்து உங்களுக்காக வேலை செய்யும். நீங்கள் மணிக்காக இப்போது ஒர்க் கொஞ்சம் கஷ்டப்பட்டீங்கன்னா. அண்ட் ஹவு பேசிவ் இன்கம் ஒர்க். இன்வெஸ்ட் இன் அசட்ஸ் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இல்லையா, ஸ்டாக்ஸ், ஃபண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இதில் காம்பவுண்டிங்னு ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு இது இருக்குது. அது வந்து உங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு கூட சொல்லிக்கலாம். ஏன்னா காம்பவுண்டிங் இன்ட்ரெஸ்ட் நீங்கள் வந்து எஸ்ஐபி மியூச்சுவல் ஃபண்ட் நெக்ஸ்ட்டு வரேன். ஸோ ஈவன் எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு 5,000 அட் மந்த்து 12% இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா, அது வந்து ஒரு 10 இயர்ஸில் கேப்லேயே அது வந்து ஒரு சின்ன சின்ன அமௌண்ட்டாக தான் தெரியும். பட் 10 இயர்ஸ் கேப்பில் பார்த்தீங்கன்னா அது ஒரு 10 லேக் மேலே மாறி இருக்கும். அண்ட் மியூச்சுவல் ஃபண்ட் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லையா. ஒய் மியூச்சுவல் ஃபண்ட்? மியூச்சுவல் ஃபண்ட் வந்து நான் ஒன்று சொல்கிறேன், எல்லாருமே வந்து மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இப்போ கஷ்டமாக தான் இருக்கும், ஏன்னா எல்லாருமே வந்து ஒரு 20K ஈவன் 15K கூட வாங்குவீங்க. பட் மந்த்லி அதிலிருந்து ஒரு 5,000ஆவது இதில் இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். எல்லோரும் ஏஜ் வந்து எவ்வளோ இருக்குன்னு தெரில, அரௌண்ட் 30க்குள்ளே தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பட் எக்ஸஸாக இருந்தாலும் பரவாயில்ல. பட் ஆனால் ரொம்ப இயர்லியாக ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா உங்களோட க்ரோத் வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ நான் 2020 அந்த 2025 ரேஞ்சுக்குள்ளே ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் இப்போது சேம் அமௌண்ட் தான் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க 20-30K அபோவ் இருக்கிறவங்க. பட் ஆனால் உங்களோட க்ரோத் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் கம்பேர் பண்ணும்போது. ஏன்னா வந்து இதில் காம்பவுண்டிங் இன்ட்ரெஸ்ட்ன்றது ரொம்ப 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 காம்பவுண்ட் ஆகிட்டே வரும் உங்கள் மணி. ஸோ ஒய் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்? ரிஸ்க்கு வந்து ஃப்ரீ. இதை வந்து மேனேஜ் பண்ணுறது வந்து ஒரு பெரிய எக்ஸ்பர்ட் தான் மேனேஜ் பண்ணுவாங்க. நம்ம ஆல்ரெடி ஒரு 6 ஆர் 7 மியூச்சுவல் ஃபண்ட் வந்து சூஸ் பண்ணி வச்சுருக்கோம். அதை தான் வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் நான் கொடுக்க போகிறேன். அதை தான் வந்து எல்லோரும் இன்வெஸ்ட் பண்ணவும் போகிறீங்க. பட் ஆனால் வந்து எஸ்ஐபி நீங்கள் 500க்குள்ளே கூட ஸ்டார்ட் பண்ணலாம். பட் ஆனால் வந்து பெருசாக க்ரோத் இருக்காது. நான் சொல்கிற மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், உங்களுக்கு வந்து ஒரு நல்ல க்ரோத் இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் ஒரு என்னோடய ஸ்டடி படி பார்த்தீங்கன்னா 5,000 to 56,000 அரௌண்ட் நீங்கள் மந்த்லி இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா ஒரு 25 இயர்ஸில் அது வந்து நீ லிட்ரலி 1 crore கிட்ட வந்துடும். நான் உங்களுக்கு அதுக்கான ஏதாவது டீட்டெயில் வேணுன்னா எனக்கு இந்த யூடியூப்பில் வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள். ஆர் எனக்கு பர்சனலாக நீங்கள் ஸ்டாக் சிசல் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்டாகிராமில் போனீங்கன்னா ஸ்டாக் சிசல்ன்ற பேஜ் வரும். ஸோ அதில் நீங்கள் டிஎம் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு வந்து அதை பற்றி எக்ஸ்பிளைன் கூட பண்ணுறேன். அண்டு எதுக்கு நம்மளோட இது வந்து மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னு நிறைய பேருக்கு இது இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு உங்களோட ஃபண்டு வந்து இப்போ சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் வச்சுருக்க தான் சேஃப் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சேவிங்ஸ் அக்கௌண்ட்லேயே வச்சுருப்பீங்க. பட் இப்போ சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் வச்சுருந்தா உங்களுக்கு இயர்லி எவ்வளோ பர்சன்டேஜ் ரிட்டர்ன் வரும் யோசிச்சு பாருங்கள். திங்க் 3% கிட்ட தான் வரும். அதுவும் 3% அதிகமாக சொல்கிறேன், 2.5 அந்த ரேஞ்ச் தான் வரும். இப்போ அந்த பர்சன்டேஜை வச்சு உங்களுக்கு என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ணிட முடியாது. ஏன்னா வந்து ஆல்ரெடி டெபிட் கார்டு அந்த சார்ஜஸ் இந்த சார்ஜர்னு சொல்லிட்டு அதுவும் வந்து உங்கள் கையிலேருந்து வாங்கிப்பாங்க. ஆக்சுவலாக இன்னொன்று நான் சொல்லணும்னு நினச்சேன், பேங்க் வந்து எப்படி ஆப்ரேட் ஆகுதுன்னு சொல்லிட்டு. இப்போ நீங்கள் வந்து எஃப்டி போடுறீங்க, உங்களுக்கு வந்து 6% கிட்ட உங்களுக்கு ரிட்டர்ன் கொடுக்குறாங்க. அண்ட் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் வச்சுருக்கீங்க 2% கிட்ட கொடுக்குறாங்க. பட் அந்த மணி எல்லாம் வந்து அவங்க வந்து நமக்கிடையே தான் லோனாக கொடுக்குறாங்க. நீங்கள் இப்போ வந்து லோன் எடுக்க போனீங்கன்னா மினிமம் 15லேருந்து 20%, ஏன் 30, ஈவன் 30% கூட லோன் உங்களுக்கு வந்து பேஸ்ட் ஆன் உங்களுக்கு சிவில் ஸ்கோர், மற்ற சேலரிஸ் அதெல்லாம் பேஸ் பண்ணி. ஸோ அப்படி இருக்கும்போது மணி உங்களோட மணி தான் உங்கள் கையிலே கொடுத்தா அவங்க அவ்வளோ ரிட்டர்ன் பார்க்குறாங்க. பட் ஆனால் உங்களுக்கு கொடுக்கும்போது ரொம்ப லோவாக தான் கொடுக்குறாங்க. அதனால் நம்ம வந்து எஃப்டி அந்த இதுவெல்லாம் போகிறதுக்கு பதிலாக மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணலாமே. மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா இயர்லி ஒரு 10 ஆர் மினிமம் சொல்கிறேன், மினிமம் 10லேருந்து 20% கூட ரிட்டர்ன் வரும் பேஸ்ட் ஆன் காம்பவுண்டு அந்த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அண்ட் மார்க்கெட் கண்டிஷன் எல்லாமே சேர்ந்துருக்கு. ஸோ நாங்கள் ஃபண்ட்ஸும் அது மாதிரி தான் சூஸ் பண்ணி வச்சுருக்கோம். பட்டு யாரும் டோன்ட் வரி லாஸ் ஆகிடும் அப்படின்னுலாம் இதில் எதுவும் கிடையாது. நிறைய பேர் சொல்லுவாங்க சப்ஜெக்டட் டு மார்க்கெட் ரிஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு. எல்லா பிஸ்னஸ்லையுமே ரிஸ்க் இருக்குது தான். பட் இதை மட்டும் ஏன் பப்ளிக்காக சொல்கிறாங்க? ஏன்னா வந்து எல்லாரும் வந்து பண்ணிட்டாங்கன்னா பேங்க்குக்காரன் யாருக்கு போய் லோனு கொடுப்பான்? ஸோ பேங்க் ஆப்ரேட் பண்ணோன்னா நம்மள மாதிரி பீப்புள்ஸ் வந்து லோவாக இருந்தால் தான் அவங்கள நல்லா ஆப்ரேட் பண்ணி நல்லா ஜென்ரேட் பண்ண முடியும் ப்ராஃபிட்ஸ். அதனால் அண்டு இன்ஃப்ளேஷன் இன்னொரு கான்செப்ட். இப்போ வந்து இன்ஃப்ளேஷன் மீன்ஸ் இப்போ வந்து பேங்க்கில் நீங்கள் மணி வச்சுருக்கீங்கன்னா உங்களோட மணியோட வேல்யூ டிப்ரிஷியேஷன் ஆகிட்டே தான் இருக்கும். அது வந்து எப்பயுமே வந்து இன்க்ரீஸ் ஆகாது உங்கள் மணியோட வேல்யூ, நீங்கள் பேங்க்கில் சேவிங்ஸாக வச்சுருக்கீங்கன்னா.
ஸோ ஈவன் எக்ஸாம்பிளுக்கு இப்போ போயிட்டு ஃபஸ்ட்டுலாம் ஷாம்பு வாங்க போனீங்கனாலும் 50 பைசா 25 பைசா அப்படின்னே கிடச்சிட்டு இருந்துச்சு. இப்போலாம் ஒரு ரூபா ஆக்கிட்டாங்க மினிமம். ஸோ வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 100% வந்து அது ஏறி இருக்கு. பட் உங்களோட சேலரியோட உங்களோட growth வந்து ஏறி இருக்கா? ஏன்னா ஈவன் கிராசரிஸ்லேருந்து எல்லாமே வந்து ஏறிடுச்சு ப்ரைஸ். நீங்கள் அப்போ போயிட்டு ஒரு நூறுரூபா எடுத்துகிட்டு போனால் வாங்கிட்டு வரது இப்போ 1000 ரூபாய் எடுத்துகிட்டு போனால் தான் வாங்கிட்டு வர முடியும். அந்த அளவுக்கு எல்லாரோட ரேட்டும் ஏறிடுச்சு. பட் ஆனால் நம்மளோட சேலரி அந்த அளவுக்கு growth இருக்கா கேட்டால் இல்லை. ஸோ அதனால தான் உங்கள் சேலரியை வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா நல்ல growth இருந்திருக்கும். அதான் மியூச்சுவல் ஃபண்டோட பெனிஃபிட்ஸ் ஆல்ரெடி இப்போ சொன்னோம் இல்லையா? இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணும். டேக்ஸ் வந்து சேவிங்ஸ் இருக்கும். நிறைய பேர் வந்து ஐடியில் ஒர்க் பண்ணுவீங்க, நிறைய டேக்ஸ் பே பண்ணுவீங்க. பட் அண்டர் 80C செக்ஷன் ஐ திங்க் ஸோ, அந்த செக்ஷன் படி பார்த்தீங்கன்னா டேக்ஸ் சேவிங்ஸ் பண்ணலாம். ஸோ என்னோட ஆடிட்டருக்கு வந்து எல்லாமே தெரியும். ஸோ உங்களுக்கும் வந்து நீங்கள் யாராவது ஆடிட்டர் வச்சுருந்தீங்கன்னா, ஸோ வந்து அவங்க கையில் சொன்னீங்கன்னா, இது மாதிரி வந்து இது பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, உங்களுக்கு வந்து டேக்ஸில் வந்து டிடக்ஷன் கம்மியாக போகும். அண்ட் ஈஸி டு ஸ்டார்ட் மியூச்சுவல் ஃபண்டு, நம்ம அலைஸ் ப்ளூ ஆப் மாதிரி. அண்ட் ஒன் மோர் திங், இப்போ நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட் ஏதாவது இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க, நான் கொடுக்குற ஃபண்டு உங்களுக்கு வச்சு பண்ண போகிறீங்கன்னா, ஆல்ரெடி அலைஸ் ப்ளூ அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு என்னோட லிங்க்கில் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து நான் அண்ட் என்னோட மேனேஜர் வந்து ட்ராக் பண்ணி ஏதாவது மிஸ்டேக் ஆச்சுன்னா கொஞ்சம் ஈஸியாக ட்ராக் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதை மட்டும் எனக்காக பண்ணுங்கள். அதை எப்படி க்ளோஸ் பண்ணுறதுன்னு எனக்கு டிஎம் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு எப்படி அதை க்ளோஸ் பண்ணுறது, எப்படி மறுபடியும் ஓப்பன் பண்ணுறது, மியூச்சுவல் ஃபண்ட் வந்து எப்படி அப்ளை பண்ணுறது, என்னென்ன ஃபண்டை சூஸ் பண்ணணும் அப்படின்னு எல்லாமே உங்களுக்கு சொல்கிறேன். பேசிவ் இன்கம், அதுக்காக ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் ஸ்டாக்ஸ் அண்ட் இதுன்னு சொல்லிட்டு. இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஐபிஓஸ், லாங் டேர்ம்ஸு அண்ட் ஸ்விங் அண்ட் இன்ட்ராடே. ஸோ இதெல்லாம் பண்ணி வர இன்கம்மை நீங்கள் வந்து அப்படி அதுபோல் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஏன்னா இப்போ ஃபியூச்சர் ஆப்ஷனில் வர மணியை வச்சு நீங்கள் வந்து அதை வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டாக மாற்றினீங்கன்னா உங்களுக்கு இது ஏன்னா இது செகண்டரி இன்கம் தான். ஆல்ரெடி எல்லோரும் வேலைக்கு போயிட்டுருப்பீங்க, இது செகண்டரி இன்கமாக இருக்கும். ஸோ வந்து இதை வந்து இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா அந்த மணி வந்து ஆட்டோமேட்டிக்காக க்ரோ ஆகும், உங்களுக்கும் வந்து ஈஸியாக இருக்கும். ஐபிஓஸ், இதுதான் இருக்கிறதுலே ஷேர் மார்க்கெட்டில் ரிஸ்க் ஃப்ரீயான ஒரு இது. ஆல்ரெடி இனிஷியலாக ஜாயின் பண்ண எல்லாருக்கும் தெரியும். நான் எல்ஜி ஐபிஓ ஒன்று அப்ளை பண்ணுங்கன்னு சொன்னேன். அது ஒரு 7 or 8 பீப்புள் அப்ளை பண்ணாங்க. அதில் வந்து ஒரு பர்சன் தவிர மீது எல்லாருக்குமே வந்து ஐபிஓஸ் கிடச்சிது. இதில் எல்லாருமே வந்து ப்ராஃபிட் எவ்வளோ புக் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு பார்த்துருப்பீங்க. நான் அஷூரன்ஸ் கொடுத்துருந்தேன் லாஸ் வராது, மினிமம் வந்து ஒரு 3 to 5K ப்ராஃபிட் வரும்னு சொல்லிட்டு. பட் எல்லாருக்கும் 7.5K கிட்ட ப்ராஃபிட் வந்துச்சு. அண்டு லாங் டேர்ம் பிளான்ஸ் இதெல்லாமே வந்து நான் உங்களுக்கு ஸ்டாக் சிசில் கம்யூனிட்டிலேருந்து டீச் பண்ணுவோம். ஸ்டாக் சிசில் கம்யூனிட்டி இதோட மெயின் மிஷனே வந்து பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் ஃபார், இப்போ கேட்டிருக்க எல்லாரும், இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் கொண்டு வரணும். அண்டு உங்கள் எல்லாரையும் வந்து ஒரு ப்ராஃபிட்டபிள் ட்ரேடராக மாற்றணும். இதுதான் எங்களோட மெயின் அஜெண்டா. இப்போ இருக்கிற பிளேஸ்க்கு வரதுக்கு நிறைய 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 கஷ்டப்பட்டிருக்கேன். நிறைய ஹார்டான பாத்தெல்லாம் தாண்டி தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். நான் லைஃப்பில் அந்த பட்ட கஷ்டத்தெல்லாம் நீங்கள் யாரும் பட்டுடக்கூடாது, அதுக்கான ஒரு பாத்வே வந்து இப்படி தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு க்ரியேட் பண்ணி வச்சுருக்கிறது தான் இந்த ஸ்டாக் சிசலோட கம்யூனிட்டி. ஸோ அந்த பாதையில் நீங்கள் எங்களை ஃபாலோ பண்ணி வந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களோட லைஃப் ஸ்டைல் வந்து மாற்ற முடியுன்றது நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஸோ எல்லோரும் வருவீங்கன்னு நினைக்கிறேன். லெட்ஸ் see. 1 year கோர்ஸ் ஓவர்வியூ, மொத்தம் 12 மந்த்து கோர்ஸ் கிளாஸஸ் இருக்கும். வீக்கெண்ட் தான் இருக்கும். ஆல்ரெடி சொன்ன மாதிரி எல்லா பீப்புளும் வந்து ஈஸியாக அட்டன் பண்ணிக்கலாம். வேலைக்கு போகிறவங்க, ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே. அண்டு மோஸ்ட்லி வந்து இதை வந்து ஆன்லைன் தான் பிளான் பண்ணி வச்சுருக்கேன். யாராவது வந்து எல்லோரும் வந்து ரியலாக பார்த்து கம்யூனிகேட் பண்ணிக்கணும், நிறைய பேசணும், நிறைய நம்ம இன்ட்ராக்ஷன் பண்ணோம் அப்படின்ற ஒரு மோட்டிவ் இருந்துச்சுன்னா ஒரு 6 மந்த் போனதுக்கப்புறம் சொல்லுங்கள். ஒரு ஆஃப்லைன் செக்ஷனும் நம்ம கண்டக்ட் பண்ணி, அதுக்காக எக்ஸ்ட்ராலாம் யாரும் பே பண்ண வேணாம். ஆஃப்லைன் செக்ஷன் கண்டக்ட் பண்ணுறதுக்கு நான் எல்லாமே பிளேஸ் முதற்கொண்டு எல்லாமே நான் பார்த்துக்கிறேன். அவங்களுக்கு ஃபுட்டுலேருந்து எல்லாமே நான் பார்த்துக்கிறேன். ஜஸ்ட்டு வந்து அட்டன் பண்ணிவிட்டு என்ன டீச் பண்ணுறோன்னு கற்றுட்டு எல்லாருக்குள்ளேயும் ஜாலியாக பேசிவிட்டு ஏதாவது ஃபன் பண்ணிவிட்டு போகலாம். அண்டு ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 4K மந்த்துன்னு வச்சுருக்கேன். இது எனக்கு தெரிஞ்சு அஃபோர்டபுள் ப்ரைஸ் தான். ஏன்னா வந்து 3 டேஸ்க்கே எவ்வளோ வந்து சார்ஜ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நான் உங்களுக்கு குரூப்பில் போட்டிருப்பேன். ஜஸ்ட்டு 3 டேஸ்க்கே வந்து ஆஃப்லைனாக இருந்தால் 40K, ஆன்லைனில் இருந்தால் 25Kன்னு சொல்லிட்டு ஜஸ்ட்டு 3 டேஸில். பட் ஆனால் 3 டேஸில் உங்களால் எல்லாத்தையும் கற்றுக்க முடியுமா? நீங்களே யோசிச்சு பாருங்கள். அதெல்லாம் முடியாதுல்ல. ஸோ
இந்த கோர்ஸில் வந்து உங்களுக்கு என்னென்னலாம் இன்க்ளூட் ஆகி வரும்னா கிளாஸஸ் அண்டு வீடியோஸ் யாராவது மிஸ் பண்ணுறீங்க, ஏன்னா எல்லாருக்கும் நிறைய வேலை அப்படி ஏதாவது வீக்கெண்டில் இருந்துச்சுன்னா, அப்புறம் கம்யூனிட்டியோட ஃபுல் சப்போர்ட் வந்து எப்பயுமே இருக்கும். அண்டு உங்களெல்லாம் இண்டிபெண்ட் ட்ரேடராக மாற்றுறது தான் என்னோட மெயின் மோட்டிவ். எல்லாரும் பண்ணுவீங்க கண்டிப்பாக 1 இயர் கழிச்சு. எனக்கு அந்த ஹோப் இருக்குது. இன்னொரு நான் முக்கியமாக உங்க கையில் சொல்லணும்னு நினச்சது, ஃபஸ்ட்டு இந்த கோர்ஸ் ஜாயின் பண்ணும்போது சம்பாதிக்கணும்னு யாரும் வராதீங்க. ஃபஸ்ட்டு லேர்ன் பண்ணணும்னு வாங்க. நீங்கள் லேர்ன் பண்ணணும்னு வந்தீங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக ஏர்னிங்ஸ் வந்து அது பாட்டுக்கு வந்துகிட்டே இருக்கும். நீங்கள் ஃபஸ்ட்டு ஏர்ன் பண்ணணுன்ற ஒரு மைண்ட் செட்டில் வந்தீங்கன்னா லேர்ன் பண்ணுறதை மிஸ் பண்ணுருவீங்க. கம்ப்ளீட்டாக லாஸ் பண்ணிவிட்டு அப்புறம் உட்காந்துருவோம். ஸோ ஃபஸ்ட் லேர்ன், தென் கட் த எல், ஏர்ன் ஆட்டோமேட்டிக்கலி வில் கம். வாட் யூ கெட் வாட் யூ கெட் வீக்லி லைவ் கிளாஸஸ் தமிழில் தான் ஃபுல்லாக இருக்கும். யாருக்காவது எதாவது புரியலைன்னா அப்பயே கூட டவுட் செக்ஷன் வச்சுக்கலாம். அண்டு ரெக்கார்டட் வீடியோஸ் கண்டிப்பாக எல்லாருக்கும் இருக்கும். அண்டு ட்ரேடிங் ஆப் ஆல்ரெடி வந்து லிங்க்கில் ஓப்பன் பண்ணியிருப்பீங்க. மியூச்சுவல் ஃபண்ட் பண்ணுறவங்கெல்லாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ண சொன்னேன், ஓப்பன் பண்ணிக்கோங்க. அண்டு டிஸ்கார்ட் சப்போர்ட். டிஸ்கார்ட்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ இப்போது டிஸ்கார்ட் ஆப் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ அதில் வந்து எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். டிஸ்கார்ட் ஆப் நீங்கள் வந்தீங்கன்னா நம்ம சர்வர் வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ சர்வரில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்னிப்பர் ஈக்விட்டின்னு இருக்கா. ஸ்னிப்பர் ஈக்விட்டின்றது தான் வந்து உங்களுக்கு ஸ்விங் ட்ரேடிங் நான் சொன்னேன் இல்லையா, ஒரு 3 days வந்து எல்லாம் ஆஃபீஸ் போகிற பர்சனுக்கு வந்து கொஞ்சம் டைம் இருக்காது ஹோல்ட் பண்ணுற மாதிரி. ஸ்டாக்ஸ் வந்து வாங்கிட்டு ஒரு 3-4 days வந்து ஹோல்ட் பண்ணுற மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு, ஸோ இதில் தான் அந்த போஸ்ட் எல்லாம் போடுவேன். டிஸ்கார்ட் ஆப் நான் உங்களுக்கு லிங்க் ஷேர் பண்ணுறேன். அண்டு பொசிஷனல் கால், இது வந்து இன்வெஸ்ட்மெண்ட் கொஞ்சம் லாங் டேர்முக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 3 month 1 year அந்த சம்திங் அது போகும். ஸோ வந்து அதுலேயும் வந்து நல்ல ரிட்டர்ன்ஸ் வரும். ஸோ வந்து இது லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டு. நான் ஆல்ரெடி உங்களுக்கு ஒரு லிஸ்ட்டு கொடுத்தேன் இல்லையா, ஸோ அந்த லிஸ்ட்டில் எப்போ வாங்கணும் எது பண்ணணும் அப்படின்றத இதை போஸ்ட் பண்ணுவேன். அண்டு ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ். ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்றது டெய்லி இன்ட்ராடே பண்ணுறோம் இல்லையா, ஸோ வந்து அதை எப்படி பண்ணுறது என்ன, ஸோ அதை பற்றி ஏதாவது கால்ஸ் வந்துச்சுன்னா இதில் தான் வந்து அதில் போஸ்ட் பண்ணுவோம். அப்புறம் வாட்ச் லிஸ்ட், டெய்லி வாட்ச் லிஸ்ட் வந்து என்ன இருக்குது ஸ்டாக்ஸு அண்டு அந்த நிஃப்டி ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து இதில். அப்புறம் வந்து ஐபிஓட டீட்டெயில்ஸ் வந்து இதில். அப்புறம் வந்து ட்ரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு செக்லிஸ்ட் மாதிரி இதில் என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ட்ரேட் செக்லிஸ்ட்டில் போடுவேன். அப்புறம் ஏதாவது ஸ்டடி ரிசோர்ஸ் வந்துச்சுன்னா இதில் போடுவேன். அப்புறம் வந்து நான் உங்களுக்குள்ள எல்லாருக்கும் சொல்லியிருந்தேன் இல்லையா, எல்லோரும் வந்து சேட் பண்ணி பேசிக்கலாம். ஈவன் கம்யூனிட்டியில் இருக்க எல்லா மெம்பர்ஸும் வந்து அவங்களுக்குள்ளே இருக்க நாலேஜ் வந்து ஷேர் பண்ணிக்கலாம். ஏதாவது டவுட்ஸ்னால் பேசிக்கலாம். லைவ் மார்க்கெட்டில் ஏதாவதுனா இதில் பேசிக்கலாம் அப்படின்ற மாதிரி. ஸோ இதுவும் வந்து நான் உங்களுக்கு எனபிள் பண்ணுறேன். ஸோ இதில் நீங்கள் எனக்கு இல்லாமல் இதுவும் பண்ணிக்கலாம். அண்டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ், இது வந்து நான் இந்த ஆப் க்ரியேட் பண்ணோடனே ஒரு நாள் ப்ராஃபிட் பண்ணது. ஸோ இது வந்து ஸ்டாக் ஆப்ஷன் சொல்லுவாங்க. அது வந்து உங்களுக்கு இப்போதைக்கு வேண்டாம், நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ஏன்னா அது ரிஸ்க் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அண்ட் ஒய் ஜாயின் ஸ்டாக் சிசல், ப்ரூவன் ஸ்ட்ராட்டஜி ஃப்ரம் 6+ year எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன், தட்ஸ் மீ. ஸோ வந்து உங்களுக்கு இதில் நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து நாங்கள் பில்ட் பண்ணி வச்சுருக்கோம். இதுக்காக நாங்கள் நைட்டெல்லாம் தூங்காமல் நிறைய ஹார்ட் ஒர்க் போட்டு நிறைய பண்ணியிருக்கோம். உங்களுக்கு அதெல்லாம் வந்து ஈஸியாக ஒரு புக்லெட் மாதிரி கிடைக்க போகுது. ஸோ எனக்கும் ஹாப்பி தான் நான் கொடுக்குறதுல. எனக்கு எதுவும் அதில் கஷ்டம்லாம் இல்லை. ஏன்னா நிறைய பேர் வந்து அவங்களோட ஸ்ட்ராட்டஜி எல்லாம் வெளியே ரிவீல் பண்ண மாட்டாங்க. பட் அப்படியெல்லாம் இல்லை, நம்மளை நம்பி நீங்கள் பே பண்ணுறீங்க. உங்களுக்காக எல்லாரையும் மாற்ற வேண்டியது, உங்களை ஒரு நல்ல ஸ்டேஜுக்கு கொண்டு போக வேண்டியது என்னோட கடமை. ஸோ கண்டிப்பாக அதை நான் பண்ணுவேன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. பொட்டன்ஷியலாக இந்த கம்யூனிட்டி மூலிமா உங்களுக்கு வந்து இயர்லி என்னால் அஷூரன்ஸாக கேரண்டி கொடுக்க முடியும்னா 20% ரிட்டர்ன் அது கண்டிப்பாக என்னால் கொடுக்க முடியும். கம்யூனிட்டியோட சப்போர்ட் வந்து உங்களுக்கு லைஃப் டைம் கண்டிப்பாக இருக்கும். ஸோ ஹோப் அண்டு ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷனுக்கு இன்னொரு ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து நான் அண்ட் என்னோடய சிஸ்டர் சேர்ந்து பில்ட் பண்ணிகிட்ருக்கோம். பட் ஆனால் வந்து அதுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் எடுக்கும். ஏன்னா வந்து நாங்கள் அதை பேக் டெஸ்ட் பண்ண வேண்டியது இருக்குது, நிறைய இது இருக்குது. பட் ஆனால் அது கண்டுபிடிச்சிட்டோன்னா அப்புறம் எங்களை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் நாங்கள் அதை பண்ணிகிட்ருக்கோம். கண்டிப்பாக அதோட ரிட்டர்ன்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களால் யோசிச்சு கூட பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு அதோட ரிட்டர்ன்ஸ் வந்து கண்டிப்பாக இருக்கும். அதுவும் இந்த 1 year கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணுற எல்லா பர்சனுக்குமே வந்து அது
நான் பர்சனலாக வந்து அது அந்த ஸ்ட்ராட்டஜி என்ன, அது எப்படி ஒர்க் ஆகுது, ஸோ வந்து எல்லாமே நான் வந்து அது கொடுப்பேன். அண்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த 1 இயரில் இவ்வளோ பர்சன்டேஜ் கம்மி தான் அப்படின்னு எல்லாருக்கும் தோணும். எக்ஸாம்பிளுக்கு இப்போ வந்து 1 லேக் வச்சு பண்ணீங்கன்னா 1 இயரில் வந்து 20,000 தான் ப்ராஃபிட் வருமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கொஸ்டின் இருக்கும். அது வந்து நான் சொல்கிறது மினிமம் தான். இப்போ நீங்கள் அதே 1 லேக் வந்து எஃப்டிலையோ வேறு எதுலையோ பிஸ்னஸில் போட்டிங்கன்னா அவ்வளோ ரிட்டர்ன் வருமானு கேட்டிங்கன்னா வராது. எஃப்டியில் போட்டிங்கன்னா 7,000 தான் வரும். அண்டு சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் வச்சிங்கன்னா அது கூட வராது. ஸோ வேறு ஏதாவது பிஸ்னஸ் பண்ணிங்கனாலும் நிறைய அதுக்கான ஹார்ட் ஒர்க் நிறைய பண்ணணும், நிறைய இது பண்ணணும். இங்கே வந்து உங்களுக்கு எல்லாமே வந்து நாங்கள் பண்ண போகிறோம், நீங்கள் ஜஸ்ட் அதை ஃபாலோ தான் பண்ண போகிறீங்க. அண்டு இதை வந்து ஆசை காமிச்சே நீங்கள் நிறைய ஸ்கேம் பண்ணுவாங்க. ஈவன் எக்ஸாம்பிளுக்கு எடுத்துட்டிங்கன்னா நீங்கள் 1 லேக் கொடுங்க, நான் வந்து ஒரு 3 days 1 வீக்கில் வந்து இதை வந்து உங்களுக்கு 2 லேக்காக தரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம ஹியூமன் மென்டாலிட்டி அப்படி தான் யோசிக்கும். பரவாயில்ல 2 லேக் தராங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டு கொடுப்போம். ஈவன் அவங்க வந்து ஃபஸ்ட் டைம் வந்து கொடுக்கறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, கொடுத்துருவாங்க. அப்புறமா வந்து நீங்கள் ஒரு 10 லேக் கொடுங்க, உங்களுக்கு வந்து அதை வந்து ஒரு 20 லேக்காக மாற்றி தரோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அந்த டைமில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஆல்ரெடி நம்ம கொடுத்தோம் தந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பீங்க. இதே மாதிரி நிறைய சுற்றி நிறைய பேர் பண்ணியிருப்பாங்க, நீங்கள் உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும். பட் அப்படியெல்லாம் வந்து யாராவது சொன்னாங்கன்னா சத்தியமாக நம்பி போயிடாதீங்க. ஏன்னா உங்களோட காசு உங்களோட பொறுப்பு, நீங்கள் தான் பார்த்துக்கணும். அண்டு ப்ரைஸிங் அண்ட் என்ரோல்மெண்ட். ப்ரைஸிங் வந்து இப்போது பார்த்தீங்கன்னா 4,000 per monthன்னு வச்சுருக்கேன். லிமிட்டெட் ஸ்பாட் தான். என்னால் வந்து பெருசாக நிறைய பேருக்கெல்லாம் டீச் பண்ணுற அளவுக்கு நான் பெரிய ஆளாக வரல. பட் ஜாயின் பண்ணுற எல்லாருக்குமே வந்து நான் நல்லா லேர்ன் பண்ணி அவங்கள ஒரு நல்ல ஸ்டேஜுக்கு கொண்டு போன ஒரு நம்பிக்கை இருக்குது என் மேலே. அண்டு இதான் வந்து ஸ்க்ரீனில் தெரிகிறது தான் ஜிபே நம்பர் அண்டு யூபிஐ ஐடி. நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த டிஸ்கார்டு இப்போது ஷோ பண்ணேன் இல்லையா, ஸோ வந்து அந்த சர்வரில் வந்து உங்களுக்கு ஆக்சஸ் கிடைக்கும். ஸோ அதில் எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி எல்லாமே அதில் போஸ்ட் பண்ணுவோம். ஸோ நீங்கள் வந்து அதை யூட்டிலைஸ் பண்ணி நீங்கள் ப்ராஃபிட் பண்ணுறது எல்லாமே பண்ணிக்கலாம். ஈவன் தோ அந்த ப்ராஃபிட்லேருந்து நாங்கள் எதுவும் ஷேரெல்லாம் கேட்க மாட்டோம், பயப்படாதீங்க. அது வந்து உங்களோட மணி, உங்களோட அதுக்காக தான் நீங்கள் கோர்ஸ் ஜாயின் பண்ணியிருக்கீங்க, கம்யூனிட்டிக்கு பே பண்ணியிருக்கீங்க மந்த்லி. ஸோ நாங்கள் லேர்ன் டீச் பண்ணுறது மந்த்லி, அது டீச்சிங் ஒரு சைடு போயிட்டுருக்கோம், ப்ராஃபிட் பண்ணுறது அது ஒரு சைடு போயிட்டுருக்கோம். நான் எல்லாருக்கும் ஒரே ஒரு குட்டி அஷூரன்ஸ் மட்டும் கொடுக்குறேன். பட் ஆனால் என்னால் முடியும். பட் அதை மட்டும் ஹோப்பாக வச்சு கிளாஸ் ஜாயின் பண்ணாதீங்க. கற்றுக்கணுன்ற ஒரு ஹோப் வச்சு கிளாஸ் ஜாயின் பண்ணிக்கோங்க. என்னென்னா இந்த ஃபீஸ் பே பண்ணுறதை என்னால் மந்த்லி உங்களுக்கு வந்து ரிட்டனாகவே எடுத்து தர முடியும். நீங்கள் ஃப்ரீயாக தான் அந்த கோர்ஸே லேர்ன் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் அதுக்காக வந்து நிறைய பேர் வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு கோர்ஸில் ஜாயின் பண்ணிடுறோம், நீங்கள் அந்த மணி வந்து எங்களுக்கு ரிட்டர்ன் எடுத்து கொடுத்துருங்க, நாங்கள் அதுக்கப்புறம் ஃபீஸ் பே பண்ணோம் அப்படின்லாம் யாரும் சொல்லாதீங்க. ஏன்னா வந்து இதுக்காக ஒரு டீம் வந்து எஃபர்ட் போட்டு பண்ணிகிட்ருக்கு. உங்களுக்கே தெரியும் இவ்வளோ எஃபர்ட் போடுறோன்னு, நிறைய எஃபர்ட் போட்டிருக்கோம் இதுக்காக. ஸோ ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட், எங்களோட சுச்சுவேஷனும் புரிஞ்சுக்கோங்க. இதனால் எங்களுக்கு பெருசாலாம் எதுவும் ப்ராஃபிட்டோ எதுவும்லாம் கிடையாது. ஏன்னா நானே டீமுக்கு பே பண்ணோம் நிறைய மந்த்லி. ஸோ அதுக்காக தான். தேங்க்ஸ் ஃபார் யுவர் அண்டர்ஸ்டாண்டிங். அண்ட் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் நிறைய பேருக்கு இருக்கும். ஏதாவதுனா கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, என்ன கொஸ்டின்ஸ், என்ன ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா, இல்லைனா டிஎம் பண்ணுங்கள் எங்களுக்கு. ஸ்டாக்ஸ் இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்குது. இன்ஸ்டாகிராம் பேஜில் போய் இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கம்யூனிட்டி வாட்ஸ்அப் லிங்க்கும் வந்து ஷேர் பண்ணுறேன், அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுலேயும் வந்து நிறைய டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். அண்டு லைஃப்பில் வந்து அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா ஈவன் தோ எனக்கே வந்து அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வந்து இருந்ததால தான் நான் இந்த அளவுக்கு இப்படி வந்திருக்கேன்னு என்னால் உறுதியாக சொல்ல முடியும். ஏன்னா வெறும் அப்படியே இருந்துட்டா கீழே என்ன நடக்குன்னு நம்ம தெரியாமல் மேலேயே பார்த்துட்டு ஓடிடுவோம். பட் அப்படி இருந்தோன்னா நம்மளோட கேரக்டரே வந்து ஒரு மாதிரி மாறிடும். ஸோ எப்பயுமே வந்து லைஃப்பில் ஒரு கிராஃப் மாதிரி தான், அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் எப்பயுமே வேணும். அப்போ தான் வந்து நம்மளாக இருப்போம், நம்மளை வந்து ஒரு ஸ்டெபிளைஸாக வச்சுக்கோ நம்ம லைஃப்பை. அண்டு அட் ஸ்டாக் சீசல் எங்கள் மேலே ஒரு 110% வந்து நம்பிக்கை இருக்குது. ஏன்னா வந்து எங்களுக்கு எப்படி மணி ஒர்க் ஆகும்னு தெரியும், மார்க்கெட்டை பற்றி எப்படி தெரியும், பிக் பிளேயர்ஸ் எல்லாம் நம்மளை எப்படி மேனிப்புலேஷன் பண்ணுவாங்கன்ற நாலேஜ் இருக்குது. ஸோ எல்லாமே இருக்குது. அண்டு எல்லோரும் வந்து ட்ரேடர் ஆக போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளையோ யார்கிட்டையும் சொன்னீங்கன்னா ஃபஸ்ட்டு சிரிப்பாங்க. நிறைய பேர் வந்து ஏசிட்டே தான் இருப்பாங்க உங்களை. பட் ஆனால் அப்படியெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் லைஃப்பை வந்து உங்களால் மாற்ற முடியாது.
நீங்கள் வந்து இப்போ எல்லாரும் கேலி பண்ணி உங்கள் மேலே கல்லெறிக்கிறவங்களோ எது பண்ணுறாங்களோ அதெல்லாம் வச்சு ஒரு ஸ்டெப் ஸ்டோனாக வச்சு நீங்கள் மேலே வந்துடுங்க. அப்புறம் எல்லாரும் மேலே வந்ததுக்கப்புறம் உங்களை பார்த்து எப்படி நீங்கள் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. தேங்க்யூ. தேங்க்யூ ஃபார் ஜாயினிங். ஸ்டார்ட் யுவர் வெல்த் ஜேர்னி டுடே. தேங்க்ஸ் அண்ட் பெஸ்ட் விஷஸ் டு ஆல். Follow Stock Sizzle on Instagram and YouTube. Thank you.